சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வரை எபிசோட்ல பிஏ இருந்துட்டு ரோகிணி கிட்ட பணம் கேட்டதுனால, ரோகிணி இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, நீ எப்போ கேட்டாலையும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன என் மேலே இருந்த பயம் உனக்கு விட்டு போச்சா? எப்பேற்பட்ட குடும்பத்தில் போயிட்டு எவ்வளோ சந்தோஷமாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. மனோஜ் ஒன்று கையில் வச்சு தாங்க தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு சந்தோஷமாக வேற இருக்க. பணத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இரு, உன் புருஷன்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் போயிட்டு விஷயத்த வந்து சொல்கிறேன். என் புருஷன்கிட்ட சொன்னால் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிப்பேன். முத்துக்கிட்ட சொன்னால் நான் நடுத்தரவில் நிற்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாத. ஓ, நீ முத்துக்கு தான் பயப்படுறியா? இப்போவே நான் போய் முத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கிட்ட போயிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அண்ணி ரோகிணி பேர் ரோகிணி கிடையாது, அவங்க நிஜமான பேரே கல்யாணி, கிறிஸ்டின்னு ஒரு பையனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கொடுக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் தாராளமாக கொடுத்தா நல்லா இருக்கும், தாராளமாக தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு வெளியே விட்டுறாங்க. முத்து ரொம்ப பெருசாக இருக்குது முத்து, போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிஏ அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.